தளபதி விஜய் அவர்களுடைய கடைசி படமான ஜனநாயகன் பொங்கல் ரிலீஸ் ஆக போகுது. அவருடைய 69 படங்கள்ல கிட்டத்தட்ட 15 திரைப்படங்கள் அவருக்கு பொங்கல் ரிலீஸா தான் வந்திருக்கு. அதுல பல படங்கள் வெற்றியும் தோல்வியும் பெற்றிருக்கு. ஸோ எந்தெந்த படங்கள் வெற்றி பெற்றுச்சு அப்படிங்கிறதையும், எந்தெந்த படங்கள் ஃப்ளாப் ஆச்சு அப்படிங்கிறதையும், அது கூட கிளாஷ் ஆன மூவிஸ் பத்தி தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். அவருக்கு முதல்ல பொங்கல்ல ரிலீஸ் ஆன படம் தான் கோயம்புத்தூர் மாப்பிள்ளை. இந்த படம் 1996 வெளியாயிருந்தது. இந்த படம் ஒரு கமர்ஷியல் சக்சஸா மாறுச்சு. இது கூட வான்மதி, பரம்பரை, உள்ளத்தை அளித்தா போன்ற படங்கள்லாம் ரிலீஸ் ஆயிருந்தது. அடுத்து 1997 காலமெல்லாம் காத்திருப்பேன் படம் ரிலீஸ் ஆயிருந்தது. இந்த படம் முதல்ல முரளி அவர்கள் பண்ண வேண்டிய படமாக தான் இருந்தது. இந்த படத்தை டைரக்ட் பண்ணவர் தான் ஆர் சுந்தரராஜன் அவர்கள். இந்த படத்தோட இருவர், மின்சார கனவு, பாரதி கண்ணம்மா, நேசம் போன்ற படங்கள்லாம் வெளியாயிருந்தது. இதுல மின்சார கனவு படம் மிகப்பெரிய வெற்றியாகவும், பாரதி கண்ணம்மா படம் வெற்றியாகவும் மாறிச்சு. நேசம் திரைப்படம், அஜித் அவர்கள் படம், அந்த படமும் வெற்றி பெறல. காலமெல்லாம் காத்திருப்பேன் படமும் பெரிய அளவு வெற்றி பெறல அப்படின்னு சொல்லலாம். அடுத்து கண்ணுக்குள் நிலவு திரைப்படம் 2000 பொங்கலுக்கு ரிலீஸ் ஆயிருந்தது. அந்த படத்தோட வானத்தை போல படமும் திருநெல்வேலி படமும் ரிலீஸ் ஆயிருந்தது. இதுல வானத்தை போல படம் அந்த வருஷத்துடைய மிகப்பெரிய கிராஸராகவும் டாப் 1 கிராஸராகவும் அமைஞ்சது. கண்ணுக்குள் நிலவு திரைப்படம் மிகப்பெரிய வெற்றியை பெறல அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது. அடுத்து 2003 வசீகரா திரைப்படம் பொங்கல் ரிலீஸா வெளியாயிருந்தது. அது கூட தூள், அன்பே சிவம், சொக்கத்தங்கம் போன்ற படங்கள்லாம் ரிலீஸ் ஆயிருந்தது. இதுல வசீகரா திரைப்படம் ஒரு கமர்ஷியல் ஃபெயிலியரா மாறுச்சு. இது கூட ரிலீஸ் ஆன தூள் திரைப்படம் மிகப்பெரிய வெற்றியை பெற்று அந்த வருஷத்துடைய ஒன் ஆஃப் த டாப் கிராஸராகவும் அமைஞ்சிருந்தது. அதுக்கடுத்து 2005 திருப்பாச்சி திரைப்படம் பொங்கல் ரிலீஸா அவருக்கு வெளியாயிருந்தது. அது ஒரு மிகப்பெரிய வெற்றியை பெற்றுச்சு. அது கூட ரிலீஸ் ஆன படங்கள் தான் ஐயா, தேவதையை கண்டேன், இந்த படங்கள் எல்லாமே. அந்த வருஷத்துடைய ஒன் ஆஃப் த டாப் கிராஸராகவும், அதாவது 4th ஹையஸ்ட் கிராஸ்ல திருப்பாச்சி படம் இருந்தது. அது மட்டும் இல்ல, அந்த வருஷம் 2 திரைப்படம் விஜய் அவர்களோட டாப் கிராசிங்ல இருந்தது. 4வது இடத்துல திருப்பாச்சி படமும், 5வது இடத்துல சிவகாசி படமும் இருந்தது. டாப் 1ல சந்திரமுகி படம் இடம்பெற்றிருந்தது. 2006 ஆதி திரைப்படம் பொங்கல் ரிலீஸா வெளியாயிருந்தது. அது கூட சரவணா திரைப்படமும் பரமசிவனும் ரிலீஸ் ஆயிருந்தது. இதுல இந்த 2 படங்களுமே தோல்வியை தழுவிச்சு அப்படிங்கிறது தான் உண்மை. 2007 போக்கிரி திரைப்படம் ரிலீஸ் ஆயிருந்தது. பொங்கல் ரிலீஸா இந்த படம் வெளியாயிருந்தது. விஜய் அவர்களுடைய கெரியர்லேயே மிகப்பெரிய மைல்ஸ்டோனா இருக்கிற படம் போக்கிரி திரைப்படம் தான். இது ஒரு ரீமேக் படமா இருந்தாலும் விஜய் அவர்களுடைய ட்ரேட்மார்க் ஸ்டைலும் அவருடைய ஆக்ஷன்ஸும் ரசிகர்களை ரொம்பவே கவர்ந்ததுன்னு சொல்லலாம். அந்த வருஷம் அவர் கூட கிளாஷ் ஆன படங்கள் தான் ஆழ்வார், தாமிரபரணி எல்லாமே. இதுல தாமிரபரணி திரைப்படம் ஒரு கமர்ஷியல் சக்சஸா மாறிச்சு. ஆழ்வார் திரைப்படம் ஒரு கமர்ஷியல் ஃபெயிலியராகவும் மாறிச்சு. அந்த வருஷத்துடைய 3rd ஹையஸ்ட் கிராஸா போக்கிரி திரைப்படம் அமைஞ்சது. முதல் இடத்துல சிவாஜி படமும், 2வது இடத்துல பில்லா திரைப்படமும் அமைஞ்சிருந்தது. அடுத்து 2009 வில்லு திரைப்படம் அவருக்கு ரிலீஸ் ஆயிருந்தது பொங்கல் ரிலீஸா. அது கூட ரிலீஸ் ஆன படம் தான் படிக்காதவன். இதுல வில்லு திரைப்படம் ஃபிளாப்பா அமைஞ்சது. படிக்காதவன் திரைப்படம் மிகப்பெரிய வெற்றியா மாறுச்சு. 2009க்கு அப்புறம் 2011 காவலன் திரைப்படம் அவருக்கு பொங்கல் ரிலீஸா அமைஞ்சிருந்தது. அது கூட ஆடுகளம் திரைப்படமும் சிறுத்தை திரைப்படமும் வெளியாயிருந்தது. இதுல வெளியான 3 திரைப்படங்களுமே ஒரு நல்ல வெற்றியை பெற்றுச்சு அப்படின்னே சொல்லலாம். 2012 நண்பன் திரைப்படம் இவருக்கு பொங்கல் ரிலீஸா வெளியாயிருந்தது. இந்த படம் ஒரு மிகப்பெரிய வெற்றியா அவருக்கு மாறுச்சு. நிறைய விஷயங்களை மாத்திர படமாகவும் இந்த படம் அமைஞ்சது. காவலன் திரைப்படம் என்னதான் ஒரு வெற்றியா இருந்தாலும் அதுக்கு முன்னாடி வந்த திரைப்படங்கள் பல படங்கள் விஜய் அவர்களுக்கு ஃப்ளாப்பா மாறுச்சு. அவருடைய கெரியரே முடிஞ்சதுன்னு நினைக்கும் போது தான் காவலன் திரைப்படம் அவரை மீண்டும் ரிவைவ் பண்ணிச்சு. மீண்டும் பிக் லீக்ல கொண்டு வந்த படமாக தான் நண்பன் திரைப்படம் இருந்தது. அந்த வருஷம் முறையே 2 டாப் கிராசிங்லையுமே விஜய் அவர்கள் தான் இருந்தாரு. முதல் இடத்துல துப்பாக்கியும், 2-3 இடங்கள்ல நண்பனும் அமைஞ்சிருந்தது. 2012க்கு அப்புறமா 2014 ஜில்லா திரைப்படத்தோட அவரு பொங்கலை சந்திச்சாரு. ஆனா அந்த பொங்கல்ல ஒரு மிகப்பெரிய கிளாஷ் அமைஞ்சது. அதுதான் வீரம். இந்த 2 படங்களுமே தனக்கான சக்சஸை எடுத்துச்சு அப்படின்னே சொல்லலாம். 2014க்கு அப்புறமா 2017 பொங்கலுக்கு பைரவா திரைப்படத்தோட விஜய் அவர்கள் பொங்கலை சந்திச்சாரு. ஆனா இந்த திரைப்படம் ஒரு எதிர்பார்த்த வெற்றியை பெறல. 2017க்கு அப்புறமா 2021 மாஸ்டர் திரைப்படத்தோட அவரு பொங்கலை சந்திச்சாரு. இந்த படம் ஒரு முக்கியமான படமா அவருடைய கெரியர்ல மட்டும் இல்ல, தமிழ் சினிமாவுக்கே மாறுச்சு. காரணம் என்ன அப்படின்னா, 2020 லாக்டவுனுக்கு அப்புறமா ஆடியன்ஸ் யாருமே தியேட்டர் வர்றதுக்கு ரெடியாவே இல்லை. பட் ஆடியன்ஸ் எல்லாரையுமே தியேட்டருக்கு கொண்டு வந்தவரா விஜய் அவர்கள் தான் அமைஞ்சாரு. அதனாலதான் இப்போ வரைக்கும் அவர் ஓஜி கிரௌடு புல்லர் அப்படின்னு சொல்றாங்க. தியேட்டருக்கே வராத ஆடியன்ஸை மீண்டும் தியேட்டருக்கு கொண்டு வந்தது விஜய் அவர்கள் தான். அந்த பெருமை அவருக்கு மட்டுமே சேரும். 2021 பொங்கலுக்கு இந்த படம் ஒரு மிகப்பெரிய வெற்றியா மாறுச்சு. ஈவன் 50% ஆக்குபென்சிலேயே அவ்வளோ பெரிய கலெக்ஷன் எடுத்தது இப்போ வரைக்குமே ஒரு பிரமிப்பான விஷயமா தான் இருக்கு. இது கூட ரிலீஸ் ஆன படம் தான் ஈஸ்வரன். பட் இந்த படம் எதிர்பார்த்த அளவுக்கு போல. 2023 பொங்கலுக்கு வாரிசு திரைப்படம் ரிலீஸ் ஆயிருந்தது. இது கூட மிகப்பெரிய கிளாஷா துணிவு திரைப்படமும் ரிலீஸ் ஆயிருந்தது. 2 படமுமே ஒரு மிகப்பெரிய கிளாஷை தியேட்டர்லையும் சரி சோஷியல் மீடியாலையும் சரி சந்திச்சது. 2 படமுமே அதுக்கான வெற்றியை பெற்றுச்சு அப்படின்னே சொல்லலாம். இப்பொழுது 2023க்கு அப்புறமா 2026
ஜனநாயகன் திரைப்படம் வெளியாகுது. இது அவருடைய கடைசி படமும் கூட. ஸோ பொங்கல் ரிலீஸாக தான் இந்த படம் ரிலீஸ் ஆகுது. முதல் தடவையா 9ஆம் தேதி அவருக்கு பொங்கல் ரிலீஸா வர படமா இந்த படம் அமைஞ்சிருக்கு. இந்த படத்தோட இப்ப பராசக்தி படம் மோதப்போகுது. ஸோ மிகப்பெரிய சோசியல் மீடியா பேட்டலும் இப்போ வந்து போய்க்கிட்டு தான் இருக்கு. இந்த 2 படத்துல எது வெற்றி பெறும் அப்படிங்கிறது. ஸோ முன்னாடியே 2007லயே அவர் ஒரு ரீமேக் படத்தோட பொங்கலை சந்திச்சாரு. அதோடைய வெற்றி என்ன அப்படிங்கிறது நம்ம எல்லாருக்குமே தெரியும். ஸோ ரீமேக் படங்களை ஒரிஜினலை விட பெட்டரா தளபதி விஜய் அவர்களை தவிர்த்து வேற யாராலையும் பண்ண முடியாது. அதை மீண்டும் ஒரு முறை ப்ரூவ் பண்ணுவாரு அப்படின்னு அவருடைய ஃபேன்ஸ் எல்லாமே சோஷியல் மீடியா மொத்தமும் ஆர்கியூ பண்றதை நம்மளால பார்க்க முடியுது. என்னதான் வந்து இது ரீமேக் படமா இருந்தாலும் தளபதி தொட்டா கேசரியே பிரியாணியா மாறும்னு பலரும் வசனம் பேசுறதையும் நம்மளால பார்க்க முடிஞ்சுது. ஸோ இந்த கிளாஷ் பத்தி உங்களுடைய எண்ணம் என்ன? தளபதி விஜய் அவர்களுடைய கடைசி படத்தை பத்தி என்ன நினைக்கிறீங்க? தளபதி விஜய் அவர்களோட பொங்கல் படங்கள்ல உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச படம் என்ன அப்படிங்கிறதையும் கமெண்ட்ல சொல்லுங்க.